தேசிய முற்போக்கு திராவிடக் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசிரியோடும் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்துள்ளார்கள். இந்த கூட்டணி என்பது கிளைக்கழக நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெற்று மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் அனைவரும் வலியுறுத்தியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்துள்ளார்கள். இன்று அரசியல் சூழ்நிலை, அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்து இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றுக்கூட்டினை அமைத்துள்ளார்கள். நானும் 2014 இருந்து தலைமை கழகத்தில் 5 தேர்தலுக்கு தலைமை கழகத்தில் இருந்திருக்கிறேன். இந்த முறை சரியாக எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை மிகவும் நேர்த்தியாக, வெளியில் எந்த ஒரு கசிவும் ஏற்படாமல் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் அன்னியார் அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே எல்லாம் பரவும், பயங்கரமாக ரீச் ஆகும். ஆனால் இந்த வட்டம் கூட்டணி வச்ச விதம் டிஃப்ரெண்ட்டாக, கடைசி தேதி கடைசி நிமிடம் மீடியாக்களுக்கு முதற்கொண்டும் தெரியாத அளவுக்கு சீக்ரெட்டாக நல்ல ஒரு முடிவை, தொண்டர்கள் விரும்பக்கூடிய ஒரு முடிவை, மாவட்ட கழக செயலாளர்கள் விரும்பிய ஒரு முடிவை அன்னியார் அவர்கள் எடுத்திருக்காங்க. இது எல்லாரும் வரவேற்ற, தொண்டர்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்துள்ளது. அதே போல் கழகத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து கேப்டனுக்கு உறுதுணையாகவும் கழகத்திற்கு நல்ல பணி இளைஞரணியாக இருந்து பணியாற்றி இன்று கழக துணை செயலாளர், கழக பொருளாளர், இன்று எல்கே சுதீஷ் சார் அவர்களை நியமன எம்பியாக நியமனம் செஞ்சுருக்காங்க. படிப்படியாக உழைத்த எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்திருப்பது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.